வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல். ஒரு அவலில் ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம். நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக வெள்ளை அவல் எடுத்துருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய்யில் நல்லா இந்த அவலை பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. நல்லா போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். எந்த பவுலில் நம்ம அவுல் எடுத்தோமோ அந்த பவுலுக்கு 1:2 ரேஷியோவில் தண்ணியை நான் பாயில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ அதே வானாண்டியே நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை போட போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதை ஆறிடுச்சு. ஸோ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ அது பவுடரோட அது மேலேயே ஒரு 10 முந்திரியையும் போட்டு அதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்தோடனே திருப்பி சிம்மில் வச்சுட்டு இந்த அரைச்சதை இதில் போட்டுட போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே அப்படியே போட்டுடலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணுன்னா கிடையாது. நல்லா கரண்டியை வச்சு கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நீங்கள் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஸோ நெய்யையும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ 1 கப்பு அவளுக்கு 1 கப்பு நாட்டு சக்கரை. ஸோ அதையும் இதில் போட்டுடலாம். எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. கலருக்கு இன்றைக்கி கேசரி கலர் பவுடர் தான் போட்டிருக்கு. ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை ஃப்ரைலாம் பண்ணாமல் அப்படியே மேலே போட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பரான கேசரி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இது நமக்கு 79th இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்ஸ். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனால தான் நம்ம சுதந்திரமாக இப்படி இருக்கோம். அதனால் நம்ம மறக்கவே கூடாது. இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா அவரைக்காவை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பூண்டை உரித்து வச்சுருக்கேன். ஒரு 15 பல்லு பூண்டு. முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக இன்றைக்கி அவரைக்காவை வச்சு கடலைப்பருப்பு போட்டு ஒரு காய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தக்காளி ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரித்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சட்டியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த குழம்ப சட்டியில் செய்யும்போது மணமும் நல்லாயிருக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் சூடானோடனே கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயில் நல்லா பார்த்திங்கன்னா வெடிக்கட்டும். சூப்பராக ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம பூண்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பூண்டையும் இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே பூண்டை எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஸோ பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகட்டும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனோடனே சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் அந்த பூண்டு கூட சேர்ந்து நல்லெண்ணெயில் சூப்பராக வதங்கட்டும். இந்த ஸ்டேஜ் ஆனோடனே முருங்கைக்கீரையை இதில் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் அது நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுபடட்டும். வெண்டைக்காவையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கீரை நல்லா பார்த்திங்கன்னா வதங்கி அந்த போனோடனே இப்போ நம்ம வெண்டைக்காவை இதில் போட்டுடலாம். ஸோ தட் வெண்டைக்காவும் சேர்ந்து ஒன்றா நம்மளுக்கு வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே வெண்டைக்காய் ஈஸியாக வெந்துடும். இப்போ தக்காளியையும் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. புளியை ஏற்கனவே கரைச்சி வச்சுட்டேன். ஸோ புளி தண்ணி நம்ம திக்காயில் விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. வெண்டைக்காவும் இந்த முருங்கைக்கீரையும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மணமும் சூப்பராக இருக்கும். குழம்பு மிளகா பொடி ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் எப்படி இருக்குமோ போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியையும் இதில் விட்டுடலாம். ஸோ தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. சூப்பராக அது கொதித்து நல்ல ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வரும். சட்டியில் அவ்வளோ மனம் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபட்டாஃபட் ரசத்துக்கு பூண்டு, காஞ்ச மிளகா, தக்காளி, தனியா, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையுமே ஒன்றா பச்சையாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துன்னு வந்துட்டேன். தேவையான அளவுக்கு புளி தண்ணியையும் விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வந்தோடனே
கடுகு ஜீரகம் தாளித்து சூப்பராக இருக்கும் இந்த ரசம். அவரைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பும் ஊறிடுச்சு, காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு அவரைக்காவை ஏற்கனவே பாயில் பண்ணிட்டேன். ஸோ அதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெயில் வானலில் கடுகு போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிறதையும் போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பொரிச்சிக்கிற மாதிரி பண்ணிக்க போகிறேன். அப்புறம் அவரைக்காவையும் இதில் போட்டுட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துடலாம். எனக்கு நம்ம அரைக்கிறதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், அவரைக்காலையும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அடுத்தமாக உப்பு தேவையில்லை. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த 3மே வந்து அவ்வளோதான் எங்கள் வீட்டில் லன்ச் இன்னைக்கு. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலான ஸ்வீட்டையும் பார்த்தீங்க. ஸ்வீட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பபாய், டேக் கேர், வணக்கம்.